ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லி சுத்தம் உங்களுக்கு தாண்டா. மேட்ச் ஜெயிக்கும் போது சிஎஸ்கே தேவைப்படுது, மேட்ச் ஜெயிச்சு 6 அடிக்கும் போது தோனி தேவைப்படுது. என்னைக்கு மேட்ச் தோக்குறாங்களோ அன்னைக்கு தோனியை வேணா சிஎஸ்கேவா வச்சு ஃபுல்லா ட்ரால் பண்ணுவீங்க. இத்தனை வருஷம் அவங்க பண்ண சாதனை எல்லாம் அப்படித்தானே. எவ்வளோ என்ன பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் மைது இல்லைன்ட்டு போயிடுறீங்க. தோனி அநியாயத்துக்கு வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் எவ்வளவோ இந்தியாவுக்கும் பண்ணிட்டாதயா, சிஎஸ்கேக்கும் பண்ணிட்டாதியா. சிஎஸ்கே ஒரு பேர் இன்னைக்கு எதுக்கு நிலைச்சு நிக்குதுன்னா அதுக்கு தோனி மட்டும்தான் காரணம். அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோனி இல்லாம வேற எதனா ஒரு பிளேயர் அந்த இடத்துல இருந்திருந்தான் அப்படின்னா சிஎஸ்கேக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை உலகம் முழுக்க கிடைச்சிருக்குமான்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு விஷயத்த ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. ஒரு 5 மேட்ச் தோத்துட்டாங்கன்றதுனால 5 மேட்ச் தோத்துட்டாங்கன்றதுனால தோனியும் சிஎஸ்கேவும் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இந்தியான்ற ஒரு டீமே உலகம் முழுக்க பேசப்படுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் தோனி தான். சிஎஸ்கேன்ற ஒரு டீம் எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அது மெயின் காரணம் தோனி. சரிங்களா? ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் தோத்துட்டான்றதுக்காக சிஎஸ்கேவின் தோனி வச்சு ட்ரால் பண்றீங்கலாம் ஒரு லாயல் ஃபேன்ஸே கிடையாது. உங்களை எல்லாம் கப்பல் பண்ணும் போது இந்த ஆர்சிபி ஃபேன்ஸே பெட்டர். 17 வருஷமா கப் இல்ல, ஒரு சிங்கிள் கப்பு கூட இல்லைனாலுமே பரவாயில்ல, நாங்க ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்டா. எத்தனை வருஷம் ஆனாலும் கப்பே இல்லைனாலும் நாங்க அங்கதான் சப்போர்ட் பண்ணுவோம் நிக்கிறான் பத்தியா. அவங்ககிட்ட போய் லாயல்ட்டி பத்தி கத்துக்கோங்க. அவனுங்களுக்குலாம் இந்த சிஎஸ்கே ட்ரால் பண்ற உங்களுக்கு எல்லாம் ஆர்சிபி ட்ரால் பண்றதுக்கு சுத்தமா ஒரு இது கூட கிடையாது. எப்பதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்களோடா. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறானுங்க. ஏதோ இப்ப கொஞ்சம் மேட்ச் இன்டென்ட் இல்லாம ஆடுறானுங்க, என்ன கர்மமோ தெரியல. ஆனா யாருமே அப்படியே சும்மா வேணும்ட்டே நம்ம தோக்கணும்னு எவனும் ஆடுறது இல்லை. நேத்து தான் தோனி கேப்டன்சி எடுத்தா அப்படி உடனே வச்சு தோனியை ட்ரால் பண்றீங்க. ஏன் தோனி மட்டும் தான் ஆடலையா? ஏன் மத்தவன் எவனோ இப்ப எவ்வளவு பேர் எவ்வளவோ கோடி கொடுத்து எடுத்தவன்லாம் ஆடாம இருக்கானே, ஏன் அவனெல்லாம் பிடிச்சி ட்ரால் பண்றது முடியாது. தோனியை ஹிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வச்சு அந்த ஆளு எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிடணும். அந்த ஆள் நம்ம நாட்டுக்காக பண்ணதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது உங்களுக்கு எல்லாம். எனக்கு ஒன்னும் புரியல. சிஎஸ்கே இப்பயும் நான் சொல்றேன், தோனி சிஎஸ்கே விட்டு போயிட்டாது, கண்டிப்பா போயிடுவாரு. இந்த வருஷமே கூட மேக்சிமம் போயிடலாம். போயிட்டாதுன்னா சிஎஸ்கேன்ற ஒரு டீம் கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப டவுன்ஃபால் ஆயிடும். அது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப டவுன்ஃபால் ஆயிடும். அதேதான் ஆர்சிபிலையும். விராட் கோலின்ற ஒரு மனுஷன் ஆர்சிபி விட்டு போயிட்டா ஆர்சிபியும் டவுன் தான். சொல்றதுக்கு எல்லாம் ஓகே, கண்டிப்பா எல்லாருமே ஒரு நாள் ரிட்டையர் ஆவாங்க. அன்னைக்கு தெரியும் அதோட வேல்யூ. இன்னைக்கு இருக்கும் போது வச்சு ட்ரால் பண்றீங்க. ஆனா ட்ராலிங் வேணாண்டா. நீங்களாம் அப்படியே லைஃப்ல அப்படியே பயங்கரமா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்லயே தான் இருப்பீங்களா? என்னைக்குமே நீங்களாம் லாஸ்ட்லயே வர மாட்டீங்களா? புடிங்களா நீங்களாம்? நான் ஒன்னும் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, நான் எவனுக்குமே ஃபேன் கிடையாது. ஆனா அநியாயம் பண்றீங்கடா. இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் லாயல் ஃபேன்ஸும் கிடையாது, ஒரு மைது ஃபேன்ஸும் கிடையாது. வின் பண்ணும் போது கூட நின்னீங்கன்னா தோக்கும் போது கூட நில்லுங்க. உங்க டீம் தானே, உங்களுக்காக தானே விளையாடுறான், காசுக்காக தான் விளையாடுறான். ஆனா உங்களுக்காக தானே வாங்க காசு. நீங்க மட்டும் நீங்க வேலைக்கு போறீங்க உங்களுக்காக தானே, ஆனா காசு வாங்கி தானே வேலை செய்றீங்க. அதேதான் எவனா இருந்தாலும் காசு வாங்கி விளையாடினாலும் நேர்மையா உண்மையா விளைக்கிறதுக்காக தானே விளையாடுறானுங்க. ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு ட்ரால் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல சிஎஸ்கே எவனா ட்ரால் பண்ணி பேசுறதை பார்த்தா மனுஷனாக மாட்டேன். சிஎஸ்கே மட்டும் இல்லடா, எந்த டீமா இருந்தாலும் ட்ரால் பண்ணாதீங்க. அவன் அங்க நின்று கஷ்டப்பட்டு ஆடுறது அவனுக்கு தான் தெரியும். ஆயிராண்டிங்களா, இதுக்கு மேல எவனையும் ட்ரால் பண்ணாதீங்க. புடிங்க, நீங்க எல்லாம் எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ஒருவத்தையும் ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாருங்க. எவனும் சும்மா எடுத்தவனே வந்துடல. ஐபிஎல் ஆடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவன் ஐசிசி டிராபி வரைக்கும் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருப்படாது, எதுவுமே உருப்படாது. சிஎஸ்கே ஆல்ரெடி டவுன்ஃபால் இருக்கு. இதுல நீங்க ஒரு சைடு ஏற்றி விடுங்க. இப்போ ருத்ராஜ் கைக்வாடு பேர்லாம் எவனை உள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல சிஎஸ்கே. ஆனா இந்த வருஷம் கப்பே அடிக்காத ஒரு டீம் தான்டா கப் அடிக்கும். அது மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஏன்னா ஒருத்தனும் வெளியே கொண்டு ஆடிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேல எவனா எந்த டீமையா இந்த பிளேயர்ஸ்னா ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன புட்டுங்கண்ணே உன் லைஃப்ல அப்படின்னு யோசிச்சுப்பாரு. அப்புறமா வந்து அடுத்தவனை ட்ரால் பண்ணுங்க.